இலங்கையின் அச்சு, இலத்திரனியல், இணையதளம் மற்றும் பதிவு செய்யப்பட்ட சமூக ஊடகங்களில் பணிபுரியும் தமிழ் மொழி பேசும் ஊடகவியலாளர்கள் மற்றும் பிராந்திய ஊடகவியலாளர்களுக்கு தனித்துவத்துடன் செயற்படக்கூடிய அமைப்பொன்றை உருவாக்குவதற்கான முதல் முயற்சியாக விசேட கூட்டம் ஒன்று இன்று காலை கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் இடம்பெற்றது. இதன்போது அகில இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. நிகழ்வின் ஆரம்பத்தில் மறைந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் ராஜநாயகம் பாரதிக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் நிர்வாகிகள் தெரிவு இடம்பெற்றது. அகில இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் தலைவராக தினகரன் பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் தே. செந்தில் வேலவரும், ஒன்றியத்தின் செயலாளராக தமிழன் பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் ஆர். சிவராஜாவும், பொருளாளராக ஜூனியர் தமிழன் பத்திரிகையின் ஆசிரியர் திருமதி வருணியும் தெரிவு செய்யப்பட்டனர். பிரதி தலைவர்களாக தில்லையம்பலம் தரணிதரன், கலாவர்ஷினி கனகரத்னம் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டுள்ளதோடு உதவி செயலாளர்களாக மகேஸ்வரி விஜயநந்தன் மற்றும் நிர்ஷன் ராமானுஜம் ஆகியோரும் உதவி பொருளாளராக பார்த்திபனும் தெரிவு செய்யப்பட்டனர். மேலும் ஒவ்வொரு பிராந்தியங்களுக்குமான ஒருங்கிணைப்பாளர்களும் தெரிவு செய்யப்பட்டனர். இதேவேளை ஒன்றியத்தின் செயற்பாடுகளை கண்காணித்து ஆலோசனைகளை வழங்க சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் அடங்கிய உயர்பீடம் ஒன்றும் அமைக்கப்பட்டது. இலங்கையின் அச்சு, இலத்திரனியல், இணையதளம் உள்ளிட்ட ஊடகங்களில் பணிபுரியும் ஊடகவியலாளர்கள் அதிகளவானோர் இன்றைய அகில இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றிய ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டனர்.